ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு சூப்பராக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்: இப்போது பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது தேங்காய் எடுத்து வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு. ரொம்ப வதங்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு கொதித்து வரட்டும். இந்த கொதி வந்துருச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீம்லாம் அடங்கியாச்சு. 2 விசில் வந்துட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.